சொல்லுகிறார். எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவா புத்தகத்திலிருந்து ஒரு சம்பவத்தை இன்றைக்கி நாங்கள் தியானிக்க போகிறோம். இன்றைக்கி தலைப்பு அசதி. என்னது? அசதியாக இருக்கிறத குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். நாம் இந்த செய்தியை கேட்டது பிறகு அந்த அசதி என்ன செய்யணும்? எடுத்து என்ன செய்யணும்? தூக்கி என்ன செய்யணும்? தூக்கி சொல்லுங்களேன். தூக்கி வீசிடணும். ஆமாம், போட்டால் திருப்பி வந்துடும். வீசிடணும். தலையை சுற்றி வீசிடணும். வாசிப்போம். யோசுவா, யாராச்சும் நாலு சத்தமாக வாசிங்க. 18ஆம் அதிகாரம் 3வது வசனம். யோசுவா, ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளப் போவதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகவனை, இந்த வேலைக்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் நல்லவரும் போதுமானவரும் இரக்கமுள்ளவரும் இரக்கம் செய்கிறோமாக இருக்கிறேன். உடைய இரக்கம், உடைய தயவு, உடைய அனுக்கிரகம், உடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த ஓய்வு நாளிலே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி பாடி துதித்து உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த கொடுத்த கிருபைகளுக்காகவும் இந்த வார்த்தை வேலையிலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட நீர் பேசும்படியாக உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிகளை யூடியூப் மூலமாக பார்க்குறவர்கள், ஃபேஸ்புக் மூலம் பார்க்குற ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அவர்கள் கொடுக்குற சாட்சிகளும் அவர்கள் கொடுக்கிறதான சில காமெண்ட்களுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் பொறுப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நாங்கள் பார்க்கிற ஒரு காரியத்தை குறித்து, இது பிதாவாகிய தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள். சரியா? நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஜனங்கள் ஒரு ஜனக்கூட்டத்தை ஏற்படுத்தி அந்த ஜனங்களை எகிப்துக்கு அனுப்பி, எகிப்திலிருந்து அவர்கள் என்ன செய்கிறார்? மீண்டும் கானான் தேசத்துக்கு கொண்டு வருகிறார். அப்போ மோசே நாட்களுக்கு பிறகு இப்போ யோசுவா தான் என்ன செய்கிறான்? இந்த ஜனங்களுக்கு இடம் எல்லாம் பிரித்து கொடுக்கிறார். 12 கோத்திரத்தாருக்கும் என்ன செய்யப்படுகிறது? அங்கே சொன்னபடி, பிதாவாகிய தேவன் சொன்னபடி, நீங்கள் போய் என்ன செய்வீர்கள்? உங்களுக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன், பாடும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்தை கொடுப்பேன். நீங்கள் அந்த தேசத்தை என்ன செய்ய வேண்டும்? சுதந்திரித்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த தேசத்திலே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த கால வேளையில் வந்திருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆகவே இங்கே வசனம் சொல்லுகிறது, வாசிங்கள் வசனத்தை. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள போவதற்கு எந்த மட்டும் அசதியாக இருக்கிறீர்கள்? இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. நீங்கள் எந்த மட்டும் உங்களுக்கு வருகிற நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எந்த அளவுக்கு அசதியாக இருக்கிறீங்க? அதுதான் சொல்றார். உங்களுக்கு இத்தனை 40 வருஷம் வனாந்திரத்தில் உங்களை கொண்டு வந்தோம். இப்போ என்ன நடக்குது? இப்போ எல்லாருக்கும் உங்கள் பேருக்கு என்னது? உங்களுக்கு பட்டா கொடுத்தாச்சு. என்னது? பட்டா கிடைச்சிருச்சு. நிலம் வாங்கிட்டீங்க. வீடு கட்டாமல் அசதியாக உட்காந்துருக்கீங்க. இப்போ ஆண்டவருக்கு எப்படி இருக்குது? உனக்கு உன்னுடைய இப்போ பிதாவாகிய ஆபிரகாம் நிமித்தம் தான் உங்களுக்கு அந்த இடம் கிடைச்சிருக்கு. நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் வாங்கலை. இது ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினாலே உங்களுக்கு அந்த இடம் சொந்தமாக்கும்படி கர்த்தர் என்ன செய்திருக்கார்? அந்த இடத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? என்ன செய்யணும் பிள்ளைகளா? கட்டணும். ராமேன்னு சொல்லுங்க. அதை வாங்கி வச்சுக்கிட்டு விலை என்ன கொஞ்சம் கூடும், விற்றுட்டு இன்னொன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஏதோ. அப்போ அதுதான். அப்போ இந்த இடத்துல யோசுவோட முகம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. யோசுவா அவங்கள எல்லாரும் கொண்டு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாரு. இப்போ அவருக்கு சந்தோஷம். எல்லாருக்கும் எவ்வளோ கடினம் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வர்ற காலத்தில் இருந்து மோசே இருந்தார், ஆரோன் இருந்தார், இவங்கெல்லாம் இருந்து காலத்தை கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்ன நடந்துட்டு மோசே மறித்து போகிறார். அதுக்கு பிறகு யோசுவா கையில் கொடுத்து, இப்போ யோசுவா என்ன செய்யணும்? எல்லாம் பெர்ஃபெக்டாக என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்குரிய நிலங்களை என்ன செய்ய வேண்டும்? கொடுக்கணும். நம்ம எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு இப்போ நம்ம ஒரு அதிகாரிகிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அவர் சொல்கிறாரு, இப்படியெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சிஸ்டம் எல்லாம் வாங்கி கொடுத்து, கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்து, ஆஃபீஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிற நேரம் நீங்கள் பேசாமல் அவருக்கு திருப்பி அவர்கிட்டே போய் நின்றுக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள்.
அதுபோல தான் ஆண்டவர் கேட்குறாரு, ஏன் உங்களுக்கு இவ்வளோ வாக்குத்தத்தங்கள்லாம் கொடுத்து எல்லாம் செஞ்சு நீங்கள் ஏன் எதையுமே செய்யாமல் அப்படியே அசதியாக இருக்கு? நீங்கள் அசதியாக இருக்கிறதுனால என்ன காரணம்? ஆண்டவரால் செயல்பட முடியல. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் ஆரம்பித்தாதான் என்ன செய்வார் ஆண்டவர்? அதுக்குரிய காரியத்தை செய்வார். நீங்கள் ஆரம்பிக்காமல் இருந்தால் என்ன செய்ய முடியும்? ஒரு வேலை செய்கிறதுக்கு நீங்கள் ஆரம்பித்தா தானே அடுத்தடுத்த கட்டங்கள் உங்களுக்கு நடக்கும். அற்புதங்கள் அடையாளங்களை கர்த்தர் எப்போ செய்வார்? நீங்கள் என்ன செய்யணும்? கிரியைக்குள்ளாய் கொண்டு வர வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்ம கிரியை செய்யாமல் இருந்தால் என்ன நடக்கும்? அப்போ ஆண்டவரால் என்ன செய்ய முடியாது? ஆண்டவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். எகிப்திலிருந்து அவர் புறப்படுகிற பொழுது நீங்கள் யாத்ராம புத்தகத்தை பார்ப்பீர்களானால் அங்கே ஆண்டவர் அந்த குறித்த நேரத்தில், அந்த குறித்த நிமிஷத்தில், குறித்த நொடி பொழுதுனே அவர்கள் என்ன செய்வார்? இரவோடு இரவாக ஆமென் ஆபிரகாமுக்கு சொன்ன காரியம் நிறைவேறும்னு சொல்லி அவர்களை ஆமென் என்ன செய்கிறார்? உற்சாகப்படுத்தி உடனே இந்த இடத்தை விட்டு கலந்து போகலாம். அடிமைத்தனத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உடனே விடுதலையாகி போக வேண்டும். லோத்தை அப்படிதான் சொல்றாங்க, கையை பிடிச்சி கொண்டு போறாங்க. ஆமென், நீங்க சோதோம் கோமோரா அழிக்க போகிறோம், அதுக்கு முன்பதான் நீ என்ன செய்ய வேண்டும்? நீ என்ன செய்யணும்? இந்த இடத்தை விட்டு நீனும் உன் மனைவி பிள்ளைகளோடு என்ன செய்யணும்? ஓடி போங்கன்னு சொல்றாங்க. லோத்து என்ன சொல்றாரு? அப்படி அல்ல ஆண்டவரே. இன்னைக்கு நாம அப்படிதான் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் சொல்கிறாங்க, உனக்கு இப்படி ஒன்று செய்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன், நீ போ, இந்த அதிகாரியை பாரு, இவரை சந்தி, இங்கே பணத்தை இங்கே சந்திக்கப்படும், அது அங்கே நடக்கும், இதை அப்படி. நமக்கு அப்படி இல்லை, எல்லாம் கொண்டு கையில் கொடுக்கணும், அப்போ தான் நாங்கள் ஆரம்பிப்போம், அப்போ தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த ஜனங்கள் என்ன செஞ்சுட்டாங்க? அசதியாக இருந்துட்டாங்க. எப்படி இருக்கும்? அதுதான் சொல்கிறார் அந்த வசனத்துக்கு. அந்த கடைசி பகுதி வாசிங்களே. நீங்கள் எந்த எப்படி பேசிட்டு பாருங்க யோசுவா. நீங்கள் எந்த மட்டும் அசதியாக இருக்கிறீர்கள். அப்படி எப்படி இருக்கும்? பயங்கர கோபம் வந்து என்னென்னலாம் பேசிட்டு போகிறது தெரியல. ஆனாலும் அந்த அசதியாக இருக்கிறீங்களேங்கிற இதில் நமக்கு என்ன தெரிகிறது? அவருக்கு என்ன இது தேவனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை என்ன செய்கிறார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தடை பண்ணுகிறவர்களாக இருக்கிறார். அவர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக செய்வேன் ஆண்டவர் சொல்லுகிற பொழுது நீங்கள் அசதியாக இருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாத வழியினாலே என்ன நடக்கிறது? தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. ஆகவே கர்த்தருடைய காரியங்களை செய்கிற பொழுது, அவருடைய வாக்குத்தத்தங்களுடைய வார்த்தைகளை கேட்கிற பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? உற்சாகம். ஏன்னா உலகத்தார் அல்ல, உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் உங்களுக்கு இந்த காரியத்தை சொல்லவில்லை. நீங்கள் இந்த அதிகாலையில் வந்து பாடி துதித்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிற பொழுது அப்போ கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். நீங்கள் இந்த காரியத்தில் அசதியாக இருக்கிறீங்க, இந்த காரியத்தை செயல்பட மாட்டீங்க, உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரல, நீங்கள் உங்களுக்கு விசுவாசம் வரல, அதனால் நீங்கள் என்ன செய்ய போறீங்க? விசுவாசம் பாருங்க. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் இவ்வளவு தூரம் செஞ்சு உங்களுக்கு என்ன இல்லாமல் போயிட்டு ஆமீன் அவங்களுக்கு அந்த உற்சாகம் இல்லாமல் போயிருச்சு. சில நமக்கு அப்படிதான் சில காரியங்களை நம்ம என்ன செய்வோம்? அந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் டொய்ஸ் வாங்கி கொடுத்தா 2 நாளைக்கு அதுக்கு அதிலேயே விளையாண்டுக்கிட்டு இருக்கணும். அப்புறம் 3ஆவது நாள் என்ன செஞ்சிருங்க? அந்த மாதிரி தான் நம்மளும் போய் அப்படி வந்து இது கேட்ட வசனம் தானே, கேட்ட வார்த்தை தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அல்ல, ஆண்டவர் இந்த கால வேளையிலே திருவிருந்துக்கு முன்பதாக உங்களை எச்சரிக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய காரியத்தில் எப்படி இருக்கிறீங்க? அசதியாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஆமென் சொல்லுங்க. அசதியாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? உற்சாகமாக இருக்க வேண்டும். சபைக்கு வருகிறதுல உற்சாகமாக இருக்கணும், பாடுகிற நேரம் உற்சாகமாக இருக்கணும், சாட்சி சொல்ல உற்சாகமாக இருக்கணும். எல்லா காரியங்களும் இங்கே நேரம் போதாத அளவுக்கு நீங்கள் செயல்பட வேண்டுமே அன்றி ஏதோ வந்துட்டு ஒரு போம்லாட்டி இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம், பாட்டை கேட்குறோம், போகிறோம், ஒரு போகிற நேரம் போகிற ஸ்பீட் பார்க்கணுமே. அப்பா இந்த இங்கேருந்து டெல்லிக்கு போகிற ட்ரெயின் மாதிரி போவீங்க. ஆனால் வர்ற நேரத்தில் பார்த்தா சென்னைக்கும் இதுக்கும் வர்ற மாதிரி இப்படி தடபடான்னு வருமே, சென்னை அந்த மாதிரி வருவீங்க. போகிற நேரம் பார்க்கணும். அங்கே வீட்டுக்கு போனால் ஒன்றுமே இருக்காது, அதுக்கு போங்க. அதனால இங்கே சொல்கிறாரு, நீங்கள் எந்த மட்டும் அசதியாக இருக்கிறீங்க. ஆமென். இந்த கால வேளையில் அசதியாக இருக்கிறவங்க என்ன செய்யணும்? உற்சாகப்பட வேண்டும். உங்களோட கர்த்தர் பேசி கொண்டிருக்காங்க. ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் அது பார்த்துக்கிட்டு ஒன்று நாள் இருக்குது, யோசித்து பாருங்கள் காலம் எப்படி போய் கொண்டிருக்குன்னு சொல்லி. இந்த காலத்தில் நீங்கள் அசதியாக இருந்தீங்கன்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு காலம் வராது. அதுதான் சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நீங்கள் அந்த காரியத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் செயல்படாவிட்டால் அந்த இடம் உங்களுக்கு என்னவாகிடும்? அது வேறு யாரும் சுதந்திரத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறான்னு சொல்லுங்க. ஆகவே எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது உடனுக்குடன் நீங்கள் செய்வதற்கு இந்த காலை வேளையில் யோசுவா மூலமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து வாசிப்போம் 2 நாளாகமம் 29
11 வாசிங்க. என் குமாரரே இப்பொழுது இந்த காலம் நாம் அசதியா இருக்கிற காலம் அல்ல, நாம் அழைக்கப்பட்டிருக்கிற காலம் எப்படிப்பட்ட காலமாக இருக்கு, ஆண்டவருக்கு தொண்டு செய்ய வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. ஆகவே அங்கே ஆலயங்களை கட்டப்பட்டு அங்கே இசைக்கிய நாட்களிலே ஆலயங்கள் கட்டப்பட்டு அந்த ஆலயத்தின் காரியங்கள்லாம் செயல்பட்டு கொண்டு இருக்கிற நேரத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள், கொஞ்சம் மெத்தனமாக இருக்கிறாங்க. இன்றைக்கு கடவுளுடைய பிள்ளைகள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் சபையில் வந்து சபை காரியங்களை செய்வதில் எப்படி இருக்கிறாங்க, ரொம்ப மெத்தனமாக இருக்கிறாங்க. இதையும் நீங்கள் வந்து நீங்களாம் பிரயாசப்பட்டு ஒரு காரியத்தை செய்யுங்க அப்படிங்கிறது இல்லாமல் சொன்னால் செய்வோம், இல்லாட்டி பேசாமல் இருப்போம், அப்படி தான் இன்றைக்கி எல்லாமே இருக்கிறாங்க. சொன்னால் பாட்டு பாடுவோம், சொன்னால் சங்கீதம் வாசிப்போம் அப்படின்னு வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த நாட்கள்லாம் எல்லாம் என்னது பாசமார்கிட்ட வந்து கேட்பாங்க, எங்களுக்கு இந்த ஒரு சின்ன சான்ஸ் கொடுங்க, பாட்டு பாடுற எங்கள் மகள் பாட போகிறா, இல்லாட்டி ஏதாச்சும். நம்ம இன்றைக்கி அப்படி இல்லை, வந்து நம்ம அப்படியே நேரத்தை காலத்தை என்ன செய்கிறோம் அப்படியே போக்கி கொண்டிருக்கோம். அதுபோல் அந்த நாட்களிலும் அவ்வளோ பெரிய தேவாலயத்தை கட்டின காலத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், எப்படி இருக்கிறாங்க வாசிங்க. அசதியாராதீங்கள், நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டதன் ஒரு நோக்கம் என்ன, கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே அவர் மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழும்பி தன் சீசரிடத்தில் சொல்லுகிற பொழுது நீங்கள் வெறுமையாக இருக்க கூட நீங்கள் என்ன செய்யணும், உலகம் எங்கும் சென்று என்ன செய்ய வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்கப்பட்டு ஜனங்களை ரட்சிப்புள் நடத்த வேண்டும். அதுபோல பழைய ஏற்பாட்டில் நாங்கள் பார்க்கிறோம். வாசிங்க. பணிவிடை செய்யும்படிக்கு, கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படிக்கு, அவருக்கு முன்பாக நிற்கவும், அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் பாருங்க. அவர் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், அப்படி ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டிருக்கார். ஒவ்வொருவருக்கும் ஒரு ஊழியத்தை ஆண்டவராக ஏற்படுத்தி வைத்திருக்கார். நீங்கள் வந்திருக்கிற நீங்கள் அந்த தரிசனம், அந்த அழைப்பு, இவைகளை குறித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டதுக்கு என்ன நோக்கம், நம்ம ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார், நாம் ஏன் இந்த அடிமைத்தன உலகத்திலிருந்து நமக்கு ஆண்டவர் ஏன் வேறு பிரித்தார், நம்ம ஏன் இந்த நாட்களில் அவருடைய வசனத்தை கேட்கும்படி ஆண்டவர் செய்தார். அப்போ ஏதோ ஒரு நோக்கத்தோடு இவரை தாவீதை குறித்து பார்க்குற பொழுது, தாவீது சாதாரணமாக அவருடைய தகப்பனாருடைய பேச்சை கேட்டு தான் போகிறார். போயிட்டு அவர் சொல்கிறாரு, அவங்க அப்பா சொல்கிறார், நீ போய் சகோதரர்லாம் இருக்கிறாங்க, போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவன் அங்கே பார்க்க போகிறாரு. தாவீது அங்கே போய் பார்க்க போகிற நேரத்தில் அங்கே ஒரு பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டிருக்கும். அவங்களோட சகோதரர் எல்லாரும் அவங்கெல்லாம் இராணுவத்தில் பெரிய பெரிய ஆட்களாக இருப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, அங்கே பயந்து கொண்டு இருந்து ஒருவன் வந்து அவர்களுக்கு விரோதமாக எழுப்பி நின்று அவன் சேலஞ்ச் பண்ணுறான். அப்போ அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, அவனுடைய சகோதரர்கள்லாம் பார்த்து தாவீதை பார்த்து, நீ என்னதுக்கு இங்கே வந்த, அங்கே உனக்கு ஆடெல்லாம் இருக்கு இல்லையா, அப்பாவோட பேச்சை கேட்காம ஆடை பார்க்காம இங்கே வந்து உனக்கு. ஆனால் தாவீது சொல்லுகிறான், நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் வந்து ராமின் சொல்லுங்கள். இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற உங்களுக்கு ஆமீன் என்ன இருக்குது, ஒரு முகாந்திரத்தோடு தான் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கு. ஆகவே அவங்க எல்லாரும் பிரயாசப்பட்டார்கள், ஆனால் வெற்றி கொண்டது தாவீது. ராமின் சொன்னார். அழைக்கப்பட்ட அநேகராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்படுகிற ஒரு சிலர், அவர்களை தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். நீங்கள் அழைக்கப்பட்டது எதற்கு என்று சொன்னால் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கீர்கள். நீங்கள் தான் என்ன செய்யணும், தூபம் காட்டுவதற்காகவும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அங்கே நாங்கள் 2 நாளாகமத்திலே பார்க்கிறோம். அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் நானும் ஊழியம் செய்யணும். இந்த நாட்களில் பாருங்களேன், ஊழியம் செய்வதற்கு இவ்வளவு தடையாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பயப்பட வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்குமா, அடுத்து நம்ம செய்யலாம். அப்போ முன்னே அப்படி இல்லை, நம்ம எப்படி அப்போ இலகுவாக செய்யணும். சுயாதீனமாக ஊழியம் செய்த காலங்கள் போய் இப்பொழுது ஊழியம் செய்வதற்கு நேரத்தை காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். இந்த காலத்தில் நாங்கள் அமைதியாக இருக்காதபடி நாம் என்ன செய்ய வேண்டும், வீடுகள் அந்த ஆதி நாட்களிலே வீடுகள் தோறும் என்ன செய்தார்கள், அப்பம் பெற்றுக் கொடுத்தார்கள் வேதம் சொல்லுது. ஆகவே அந்த நாட்கள் நெருக்கப்பட்ட காலங்கள், சபைகள் நடத்த முடியாது, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு விரோதமான எவ்வளோ காரியங்கள் நடந்தது. ஆனாலும் அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள், விட்டு விடவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள், வீடுகள் தோறும் அங்கெங்கும் போய் என்ன செஞ்சாங்க, சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லா இடங்களும் போய் சுவிசேஷத்தை அறிவித்து உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அதுபோல இந்த காலம் நமக்கு ஒரு நெருக்கமான காலமாக இருந்தாலும் நாங்கள் நெருக்கமான காலம் என்று சொல்லி நாங்கள் அசதியாக இருக்க வராதபடிக்கு நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை எப்படியாவது யார் மூலமாக நாம் என்ன செய்ய வேண்டும். இன்றைக்கி எவ்வளவு காரியங்கள் இருக்குது. வாட்ஸ்அப்பில் எத்தனையோ வசனங்கள் எல்லாம் அனுப்புகிறாங்க. அது எத்தனையோ பேருக்கு பிரயோசனமாக இருக்குது. ஏதோ ஒரு காரியம்
காரியத்தை நம்ம செய்கிறோம், அது யாரோ ஒருவருக்கு ஒரு ஆசீர்வாதமாக காணப்படும். ஆகவே நாங்கள் அசதியாக இருக்காதபடி இந்த காரியங்களை செய்வதிலே நாங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். அவன் வாசிப்போம். நீதிமொழிகள் 18:9 எடுத்து வாசிப்போம். தன் வேலையில் அசதியாக இருப்பவன் அவன் தன் வேலை, நமக்கு கொடுக்குற வேலையை நம்ம செய்யாமலே இருந்துட்டு யாசனை செய்வாங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. நம்ம என்ன செய்யணும், அந்த வேலையை நான் தான் இந்த வேலையை செய்யணும், நான் தான் செய்யணும். நான் அசதியாக இருந்தேன்னா என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்யணும். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறார், ஒவ்வொரு அழைப்பை கொடுத்து, ஒவ்வொரு தெரிந்து கொள்ளுதலை கொடுத்து. ஆகவே இந்த இடத்துல சொல்ல, தன் வேலையில் அசதியாக இருப்பவன் அனைவருக்கு சகோதரன் அப்படின்னு சொல்லி 19ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு, 15 வாசிங்க. ஆமாம், சோம்பல் என்ன செய்யுமா, அசதியானவன் பட்டினியா இருப்பான்னு சொல்லப்படுற. பாருங்க, அந்த சோம்பேறியும் பாருங்க, தூங்குறவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான். அப்போ எப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருப்பாங்கன்னா பட்டினியாக இருப்பாங்க. ஆமீன். அப்படின்னா எவ்வளோ பெரிய காரியங்கள் பாருங்கள். உலகத்தில் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு அழைப்பு இருக்கிறது. உலகத்தின் பிரகாரம் பார்த்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு டேலண்டட் இருக்கு, இருக்கா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்டட் இருக்குது. வியாபாரம் பண்ணுறதுக்கு டேலண்டட் இருக்குது, வண்டி ஓட்டுறதுக்கு டேலண்டட் இருக்குது. அப்படி ஒவ்வொன்றும் நமக்கு என்ன இருக்குது, ஒவ்வொரு மனுஷனுக்கு ஏதோ பிழைப்பூட்டத்தக்கதாக ஒரு சிறிய கைத்தொழிலாவது செய்து நம்ம என்ன செய்ய முடியும், முன்னேறுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நம்ம சில நேரங்களில் இந்த எக்மோர்லாம் நான் பார்க்குற நேரம் கண் தெரியாதவர்கள் அந்த ட்ரெயினில் வியாபாரம் பண்ணிட்டு போவாங்களே, அந்த ரயில்வே அந்த இதுகள்லாம் உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். அவர்கள் வியாபாரம் பண்ணுறதுனா எனக்கு யோசனையாக இருக்கும், எப்படி இதுகளெல்லாம் எடுத்து கணக்காக செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அப்போ அவங்களுக்கு அந்த என்னது, இந்த கண் தான் இல்லைனாலும் அவங்களால என்ன செய்ய முடியுது, ஒரு காரியத்தை அவங்க சோம்பேறியாக இருக்காதபடி என்ன செய்கிறாங்க, தங்களுக்கு உழைப்பை அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க அதை குறித்து கவலைப்படுறாங்க. இல்லை எனக்கு கண்ணு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் இருந்து கூட நம்ம என்ன செய்கிறோம், கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம். ஏன்னா இல்லாத ஒன்றை யோசித்து கொண்டு இருக்கணும். ஆமாம், நமக்கு இருக்கிறதை வச்சு நம்ம எது செய்யணும்னு யோசிக்காமல், இல்லாத எனக்கு அது இருந்தால் நான் இதை செய்வேன், இது இருந்தால் எனக்கு நான் அதை செய்வேன் அப்படின்னு நம்ம யோசிச்சு கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்டவங்களை பார்த்து தான் அவன் நீதிமொழிகள் எழுதுகிற போது சாலமன் எழுதுகிறார், சோம்பல் என்ன செய்யுமா, தூங்கி விழ பண்ணுமா, தூங்கி கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லிட்டு. ஆமீன். அடுத்த வசனம் என்ன சொல்லுது, அசதியானவன் பட்டினியாக தான் இருப்பான். நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நீங்கள் சபைக்கு வர நீங்களும் அசதியாக இருந்தீங்கன்னா என்ன தான் செய்வீங்க, அப்படியே தான் இருப்பீங்க. வேதத்தை குறித்து ஒன்றும் தெரியாது, அவன் பைபிளை பற்றி தெரியாது, ஜெபிக்க தெரியாது, ஒரு ஊழியத்தை பண்ண முடியாமல் அப்படியே நம்ம எப்படி இருப்போம், ஒரு வெறுமையான ஒரு பாத்திரத்தை போல இருப்போம். அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே அடுத்து நாங்கள் வாசிப்போம். எரேமியா 48:10 எடுத்து வாசிப்போம். நீங்க எரேமியா எச்சரிக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க, சபிக்கப்பட்டவர். ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் இன்று வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த ஜனங்களை பாதுகாத்து நடத்தி கொண்டே வர. அதுபோல் அந்த ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவித்து அவர்களுக்கு அவர்கள் கேட்டபடி அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு ராஜாக்கள் கொடுத்து எல்லாம் செய்தாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஆண்டவரை விட்டு விலகுவதற்கு எதெல்லாம் காரியம் இருக்கோ அதை தான் யோசித்து பார்க்குறாங்க. ஆமீன். அப்போ இன்றைக்கி சொகுசா இருக்க தான் விரும்புகிறாங்களே ஒழிய கர்த்தருடைய எச்சரிக்கையான வார்த்தையை கேட்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, ஜனங்கள் விரும்ப மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்ற ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அப்படிப்பட்ட இடங்களுக்கு தான் போக அவன் ஆரவாரம் பண்ணுகிற இடங்கள், அப்படிப்பட்ட இடங்களுக்கு தான் போக விரும்புகிறாங்க. பாடல்கள், துதி என்று சொல்லி அவன் மனுஷர்களை மேன்மைப்படுத்துகிற இடங்களுக்கு தான் ஜனங்கள் இன்றைக்கி போய் கொண்டிருக்கிறாங்களே தவிர ஆண்டவரை ஆராதிக்கிற இடங்களுக்கு ஜனங்கள் போவது மிகவும் என்னவாக இருக்கும், மிகவும் குறைவாக இருக்கிறது. எங்கெல்லாம் எச்சரிப்பு நடக்கிறதோ அங்கெல்லாம் என்ன நடக்கிறது, ஜனங்கள் குறைந்து கொண்டு. அதுபோல் இந்த ஜனங்களை நாங்கள் பார்க்குற பொழுது பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், ரத்தம் சிந்தாதபடிக்கு. ஆமீன். அப்போ அழைக்கப்பட்டவங்க என்ன செய்ய வேண்டும், ஆமீன். இன்னைக்கு ஒரு யுத்தத்துக்கு உங்களை அழைக்கப்பட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த யுத்தத்தில் போய் என்ன செய்ய வேண்டும், கர்த்தரினோடு கூட இருக்கிறாருங்கிற விசுவாசத்தோடு நாம் போய் என்ன செய்ய வேண்டும், ஜெயம் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே அநேகரை குறித்து நாங்கள் பார்க்கிற பொழுது பரிசுத்தவான்கள் எப்படி ஊழியம் செய்தார்கள், இரத்த சாட்சிகளாக தான் மறித்தார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலை இல்லை. ஆமீன். நான் அன்றைக்கு அப்படிப்பட்டவர்களாக தான் இருந்தாங்க. அப்போ நமக்கு ஆமீன் இந்த பட்டயத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கு. அப்போ இந்த பட்டயம் எதற்கு நம்ம பயன்படுத்தப்படுகிறது,
பயன்படுகிறோம். அவன் எதிராளியான பிசாசை தோற்கடிப்பதற்காக நாம் என்ன செய்யப்படுகிறோம், இது பயன்படும். அதனால தான் அந்த நாட்களில் நாட்களிலும் சரி, இந்த ஒரு குறிப்பிட்ட காலங்கள் நம்ம பார்க்குறப்போ அநேக மிஷனரிகள் எல்லாம் என்ன செய்தார்கள், ஆமீன், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை அவர்கள் நிறைவேற்றி முடித்தார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அவர்கள் வசதியாக இருக்கவில்லை, ஆமீன், அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். அதுபோல் இன்றைக்கு நீங்கள் நான் வசதியாக இல்லாதபடி நாம் என்ன செய்ய வேண்டும், ஆமீன், நம்ம சபிக்கப்பட்டவர்களை, நாம் யார், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் யார், சபிக்கப்பட்ட ஜனங்களா? அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். அவரை சபிப்பதற்காக ஒரு ராஜா என்ன செய்வான், பாலாக்குங்கிற ஒரு ராஜாவை கொண்டுட்டு வரான். ஒரு தடவை பிளயம் என்று சொல்லி ஒருவரை கொண்டு வந்து அவர்களை எல்லாம் சபிச்சு விடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அங்கே அவன் போய் சபிக்க போன ஆண்டவர் என்ன செய்கிறார், அவன் வாயை கட்டி அவன் என்ன செய்கிறான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம் என்று சொல்லி சொல்கிறான். கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி. அப்போ நாம் யாரு, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். இன்றைக்கு ஆமீன் சொந்த இரட்சகராக இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய சாபங்கள் எல்லாம் என்ன ஆகுது, அவைகள் நம்மை விட்டு விலகி போகுது. அதற்கு பிறகு ஆமீன் நம்முடைய வாழ்க்கையில் என்னது, நாம் செய்கிற பாவத்தினால் ஏற்படுகிறது சாபங்களை தவிர ஆமீன் நம்முடைய மூதாருடைய சாபங்கள், ஆமீன் நம்ம முன்னிருந்த எல்லா காரியங்களும் என்ன செய்யப்படுகிறது, சிலுவையினால் ஆண்டவர் ஜெயம் எடுத்திருக்கிறார். ஆகவே இந்த இடத்துல அவன் எரோமியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறார், கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்படுகிறது. அதை குறித்து ஒரு சில காரியங்களை நாங்கள் பார்ப்போம். ஆமீன். ரோமர் 12:11 எடுத்து வாசிப்போம். ஆமீன். இங்கே பவுல் எழுதுகிறார், அழகாக எழுதுகிறார். வாசிக்க மகள். அசதியாக இருக்கக்கூடாது. ரோமர் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நீங்க எப்படி இருக்கக்கூடாது, அசதியாக இல்லாமல் எப்படி இருக்கணும், ஜாக்கிரதையாக இருங்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை, நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு என்ன செய்ய வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமா. இந்த பொல்லாத உலகத்தில் விசாசானவன் நம்மை என்ன செய்ய பார்க்குறான், நம்ம இந்த ரட்சிப்பை விட்டு விலகி போவதற்கு எத்தனையோ காரியங்கள் அவன் செய்து கொண்டிருக்கான். ஆகவே நாம் எப்படி இருக்க வேண்டும், அவன் எப்படி இருக்கணுமா, ஜாக்கிரதையாக இருங்கள். அப்புறம் அடுத்து என்ன சொல்லப்படுது, நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆவியின் அபிஷேகத்தினாலே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், அனலாக இருக்க வேண்டும். ஆமீன். நம்ம எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஃபயராக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியம் செய்ய போகிற நம்ம எப்படி இருக்கணும், அனலாக இருக்க வேண்டும். அதான் சொல்கிறேன், நீங்கள் அனலாக இருந்து தான் என்ன செய்ய வேண்டும். ஆமீன். ஏன்னா ஊழியம் செய்வது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு ஊழியம் என்பது பயங்கரமானது. கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அங்கே நெகோமியாவை குறித்து பார்க்குற பொழுது அவர்கள் அலங்கம் கட்ட வருகிறப்ப அவர்களுக்கு இவ்வளோ பயங்கர எதிர்ப்புகள் வருது. எஸ்ராவின் புத்தகத்தை வாசிப்பீர்களான அங்கே ஆலயம் கட்டுவதற்கு அங்கே தடைகள் உண்டாகும். அதுபோல தேவ ராஜ்யம் கட்டுவதற்கு அநேக தடைகள் வரும். அந்த தடைகளை மேற்கொள்வதற்கு பாருங்கள், அந்த 9ஆம் வசனத்தில் வாசிங்க. பாருங்க, ஆவிக்குரிய பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா, மாயமற்ற அன்புள்ளவராக இருக்க வேண்டும். தீமையை வெறுக்கணுமா, நன்மையை பற்றி கொள்ள வேண்டும். தீமையை வெறுத்தாதான் என்ன செய்யணும், ஒன்று வெறுத்தாதான் ஒன்று என்ன செய்ய முடியும், ஒன்று அடைய முடியும். ராமேன்னு சொல்லுங்க. ரெண்டையும் நம்ம செயல்படுத்த முடியும். ஒன்றை என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யணும், வெறுக்கணும், ஒன்றை பற்றி கொள்ள வேண்டும். ராமேன்னு சொல்லுங்க. நம்ம சகோதர சிநேகம் மிக முக்கியம். சபையில் அன்னைக்கு ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் அவர்கள் எல்லாம் ஒன்றாக இருந்தார்கள். அதுதான் சகோதர சிநேகம். சபை எப்படி இருக்க வேண்டும், நாம் எல்லாரும் சிநேகிதர்கள். நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும், ஒரு ஆமீன் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையாக இருந்தால் நம்மளாம் என்னமா இருக்கிறோம், சரீரமாக இருக்கு. அப்போ சரீரம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய சரீரம் எப்படி இருக்க வேண்டும், இந்த கைக்கு இந்த கை பேசாமல் இருந்தால் எப்படி இருக்கும். நம்ம 2 கை இருக்குது. இந்த கை சொல்லுது உன்னோட நான் சண்டை, இனிமேல் நான் பேச மாட்டேன் அப்படின்னு எப்படி இருந்தால் என்ன நடக்கும், யாருக்கு நஷ்டம், நமக்கு தான் நஷ்டம். அப்போ என்ன செய்ய முடியாது உண்மை. அப்போ அதனால தான் சொல்கிறாரு. அப்போ சபையில் எப்படி இருக்கணும், எல்லாம் ஒற்றுமையாக இருக்கும். சகோதர சிநேகம் சொல்கிறாங்க. ஆமீன். அந்த சகோதர சிநேகம் என்பது மிக முக்கியமானது. ஆமீன். நமக்கு எப்படி இருக்க வேண்டும், ஆமீன். இயேசுவை தான் நமக்கு சிநேகித்தார். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்க. கனம் பண்ணுவதில் என்ன செய்யணுமா, ஆமீன். கனம் பண்ணுறதுல என்ன செய்யணும், ஒருத்தருக்கு என்ன செய்யணும்,
ஒருத்தருக்கு கனப்படுத்த பழகிக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும்? அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, வசதி குறைஞ்சவங்களாக இருக்கலாம், ஆனால் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் கனமான ஒரு பாத்திரமாக இருக்காங்க. ராமன் சொல்லுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் அவர்கள் கனமான பாத்திரமாக இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க உலகத்தின் பிரகாரம் ஏழ்மையாக இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம், ஒரு சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம், வாடகைக்கு கொடுக்க, ஆனாலும் அவங்க கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி இருக்கிறாங்க? கனம் பொருந்தினவளாக இருக்காங்க. எத்தனையோ பேர் காணிக்கைகளை கொண்டு வந்து போடுறாங்க. ஆனால் ஒரே ஒரு ஸ்திரீ என்ன செய்றா? தனக்கு இருந்த அந்த கொஞ்சத்தை கொண்டு வந்து போடுகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இவள் தான் அதிகமாக போட்டிருக்கார். ஆமீன் சொல்லுங்க. அப்போ ஆமீன். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆமீன். நம்ம என்ன செய்யணும்? ஒருத்தர் கனம் பண்ண பழகி கொள்ள வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். சில இடங்களில் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அவங்கள நல்லா கனப்படுத்துவாங்க. அதுபோல் சபைக்கு எதுவும் செஞ்சாங்க, அப்படியெல்லாம் இல்லை. தேவ சமூகத்தில் நம்ம எல்லாரும் எப்படி ஒரு நாள் கனவீனமாக இருந்த, ஒரு நாள் இந்த உலகத்திலே அடிமைகளாக, ஒரு நாள் இந்த உலகத்திலே ஒருவரும் நம்மளை தேற்றாத ஒரு வாழ்க்கை இருந்தால் ஆண்டவர் நம்மளை என்ன செய்தான்? எங்கெங்கோ இருந்து நம்ம எல்லாரும் ஆண்டவர் என்ன செய்தான்? தெரிந்து கொண்டிருக்கார். ஒரு நாளிலே பரலோக ராஜ்யத்திலே நம்ம எப்படி இருப்போம்? ஒருவருக்கொருவர் எப்படி இருப்போம்? அன்பாக இருப்போம். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறோம். அதான் வாசிங்க மகள். அது இன்னும் இதுதான் சொல்கிறார். இதெல்லாம் நமக்கு கொடுக்கிறார். அன்பாக இருக்கணும், மாயமற்றவளாக இருக்கணும், நன்மை செய்ய வேண்டும், சகோதரர்களை எப்படி இருக்கணும். இப்போ இதுதான் இதெல்லாம் நம்ம என்ன சொல்றது? இதெல்லாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒவ்வொரு படிகள். அன்பு தான் முதலாவது படி. இந்த அன்பு இருந்துச்சு சொன்னால் மற்றது இல்லை. அன்பு இருந்தால் தீமையை வெறுத்துருவோம். மாமின்னு. அப்போ அந்த அன்பு இருந்தால் சகோதர சிநேகம். மாமின். அப்போ அன்பு இருந்தால் என்ன செய்வோம்? ஒருவர் என்ன செய்வோம்? கனம் பண்ணுவோம் இல்லையா? அப்போ அந்த அன்பு தான் மிக பிரதானமானது. அன்பு தான். ஒருத்தர் பார்த்தோன்னே நம்ம என்ன செய்கிறோம்? சபையில் வந்தோம் நம்ம என்ன செய்யணும்? ஒருத்தர் பார்த்தோன்னே என்ன சொல்கிறோம்? சோத்துருவோம் அப்படிங்கிறோம். ஒரு ப்ரைஸ் லோடு அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமாம். அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களை காண செய்ததுக்காக ஆண்டவருக்கு சோத்திரம். இந்த சோத்திரம் எனக்கு இல்லை, இந்த சோத்திரம் யாருக்கு? அப்போ நம்ம சகோதரன் ஒருத்தருக்கு, ஐயோ இன்னைக்கு சபைக்கு வரலையே அப்படின்னு வந்துட்டார், வந்து சோத்திரம் பண்றது. அப்படியே என்னது? ஐயோ நீங்கள் வரலையோ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்துட்டீங்க, அதுக்காக ஆண்டவருக்கு சோத்திரம். ஆண்டவருக்கு தான் அங்கே சோத்திரம், இவருக்கு இல்லை. ஆமாம். யாருக்கு சோத்திரம்? கர்த்தருக்கு சோத்திரம். அப்போ நீங்கள் வர்றதுனால யாருக்கு சோத்திரம் உண்டாகுது? யாருக்கு மகிமை உண்டாகுது? அப்போ அதுதான் சகோதர சினைகள். அப்போ ஒருத்தர் வராட்டி கூட நீங்கள் என்ன செய்யணும்? ஓடி போய் விசாரிக்கணும், கண்டிக்கணும், உணர்த்தணும். என்ன அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு என்ன இருக்கணும்? அப்படி ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். வாசிங்க. இப்போ மற்றது சொல்கிறா, நீங்கள் அன்பில் மாத்திரம் இருக்காதீங்க. ரெண்டாவது என்ன செய்யணும்? நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்திலும் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஆனலாக இருக்க வேண்டும். ராமன் சொல்லுங்க. மாமிசத்தின் பிரகாரம் நம்ம எல்லாரையும் நேசிக்கிறோம். அதே வேளையில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம வருகிற பொழுது சபையில் வர நேரம் என்ன செய்யணும்? இப்போ சபையில் வந்து பாடல் போகிறது, ஆராதனை, இந்த நேரத்தில் நம்ம உலகத்தின் பிரகாரம் கூட நம்ம உட்காந்து அன்பு அப்படி அந்த நேரம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு கொடுக்கணும். அப்போ அந்த நேரம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை இயேசு சொல்லுகிறார், அந்த சமாரிய ஸ்திரியை பார்த்து என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரை எப்படி துதிக்கணுமா? ஆவியோடும் உண்மையோடும் துதிக்கும் காலம் வரும்னு சொல்கிறோம். அப்போ அதுபோல நம்ம பாடல் பாடி துதிக்கிற நேரத்தில் நம்ம வந்து சபையில் அன்பு செலுத்தணும்னு சொல்லிட்டு ஒருத்தரையும் போயிட்டு சொத்திரம் சொல்லி இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? அனலாக இருக்கணும். ஆவியில் எப்படி இருக்க வேண்டும்? அனலாக இருக்கணும். கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும் எப்படி இருக்க வேண்டும்? ஆவியில் அனல் கொள்ள வேண்டும். அப்படின்னா என்னது? மாமிசத்தின் பிரகாரம் ஊழியம் செய்யக்கூடாது. கர்த்தருக்கு ஆவியின் அபிஷேகத்தோடு கூட நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஊழியம் செய்ய வேண்டும். அடுத்து என்ன சொல்லப்படுகிறது? நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்கணும். பாருங்க, நம்பிக்கையில் எப்படி இருக்கணுமா? சந்தோஷமாக இருக்கணுமா? உபத்திரவத்தில் தான் நம்ம எப்படி இருக்கணுமா? பொறுமையாக இருக்கணும். ஜெபத்திலே உறுதியாய் தரித்துக் கொள்ளணும். எல்லா வேலைகளும் என்ன செய்யணும்? ஜெபிக்கிற நேரத்தில் எப்படி இருக்கணும்? உறுதியாக நாம் தேவ சமூகத்தில் வந்து அமருகிற பொழுது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன், இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் எனக்கு பதில் கொடுப்பார். ஆகவே நாம் 9ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனத்தில் நம்ம நிறைவு செய்கிற பொழுது நம்முடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அடுத்து 14ஆம் வசனம் சொல்லுது, பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். ஆமாம். இப்படி புத்தகத்தில் சொல்கிறோம், அந்நியர்களுக்கு நீங்கள் ஏன் உபசரிக்க வேண்டும்? ஒருவேளை தேவ தூதர்களே வருவார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுது. ஆகவே நாம் எந்த ஒரு காரியத்தில் நாம் எப்படி இருக்கக்கூடாது? அசதியாக இருக்கக்கூடாது. அடுத்த வசனத்தை வாசிப்போம்.
1 தீமோத்தி 4 4:14. ஆமென். மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைக்கும் பொழுது ஆமென். இங்கே சொல்லுகிறார் சபைகளிலே ஆமென் உங்கள் மேல் மூப்பர்கள் வந்து சங்கத்தார்கள் வந்து உங்கள் மேலே கைகளை வைக்கிற பொழுது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்படுகிற வரத்தை பற்றி அசதியாக இருக்கார். அப்போ அங்கே வந்து மூப்பர்கள் பரிசுத்தவான்கள் மேல் கைகளை வைத்து உங்களுக்கு என்ன சொல்கிறார்கள்? தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். ஆமாம், அந்த தீர்க்க தரிசனத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அசதியாக எண்ணக்கூடாது. உங்களை பார்ப்பாங்க, உங்களுக்கும் அந்த தீர்க்க தரிசனத்துக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனால் அது யார் மூலம் வருகிறது? அந்த தீர்க்க தரிசனம் தீர்க்கதரிசி மூலமாக வருகிறது. அப்போ தீர்க்கதரிசி மூலமாக யார் அந்த தீர்க்கதரிசி சொல்கிறது? தேவன் சொல்லுகிறார். ஆமீன். அப்போ பரிசுத்த ஆவியான நினைப்பு ஊட்டுகிறார். ஆமீன். நமக்கு தெரியாது. இப்போ நம்ம பிள்ளைகளை நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், என்னது டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நீ என்னது செப் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் ஒன்று வச்சுருப்பார். அவர் என்ன வச்சுருப்பார்? ஆமீன். அப்போ ஊழியக்காரவங்களை போய் ஜெபிக்க கொடுக்குற நேரத்தில் அப்போ என்ன செய்வாங்க? ஆண்டவன் அப்போ அவங்களோட மன விருப்பத்தை என்ன சொல்லுவார்? ஆண்டவருடைய மன விருப்பத்தை சொல்லுவார். நீ செப்பல்ல, நீ வந்து என்னது, நீ ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லுவார். அப்போ நீ என்ன செய்யணும்? நான் தீர்க்கதரிசி, நான் செப்பு தான், நான் போயிட்டு கோழிக்கறி சமைச்சு சாப்பிடுவேன். ஆனால் நீ என்னத்தான் நினைச்சாலும் ஒரு நாளிலே ஆண்டவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். இப்போ காலங்கள் நேரங்கள் வருகின்றன உணரணும். ஆண்டவர் எனக்கு ஒரு நாள் சொன்னார் அல்லவா? அப்போ நமக்கு ஊழியத்துக்கு அழைக்கிற நேரம் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், ஒரு வாக்கு தத்துவத்தை சொல்லியிருப்பார். அது நிறைவேறவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கக்கூடாது. இன்றைக்கோ ஒரு நாள் என்ன செய்வார்? அதை நிறைவேற்றுவார். இப்போ எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் இன்னும் நிறைவேறலைன்னா அது இன்றைக்கோ நாள் நிறைவேற்றுவார். அப்போ அதை நிறைவேற்ற வரைக்கும் என்ன நமக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பார். அதுன்னு அப்போ நம்ம தான் தளர்ந்து போகாதபடிக்கு அதில் எப்படி இருக்கணும்? விசுவாசமாக இருக்கணும். அது அசதியாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிற பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை ரிசீவ் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஆமீன். நீங்கள் இந்த மாதிரி தான் வருவீங்க அப்படின்னு சொல்கிற நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? இது எனக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் எனக்கு இதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி யோசேப்புக்கு கர்த்தர் சொப்பனத்தின் மூலம் வெளிப்படுத்தினது 30 வயதிலே அதை கர்த்தர் நிறைவேற்றினார். அதுபோல் வேதத்தில் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? எபிரேயர் 6:14-11 வாசிங்க. நான் முடிக்கிறேன். பாருங்க, இங்கே எபிரேயருக்கு இருந்துகிற பொழுது நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அசதியாக இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலே. இப்போ உங்களுக்கு இந்த மாதம் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று. அப்போ என்னது? அந்த தீர்க்கதரிசனம் எப்போ நிறைவேறும்? உங்கள் வாழ்க்கையில் அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ அந்த நிறைவேறுவதற்கு என்ன ஆகும்? ஒருவேளை தாமதமாகும். உடனே நமக்கு என்ன செய்ய முடியாது? தீர்க்கதரிசனம் நிறைவேறாது. ஒரு சில தீர்க்கதரிசனம் உடனே நிறைவேறும். ஒன்று வச்சுக்கொள்ளுங்களேன், ஏதோ ஒரு ஜப்பு, ஏதோ ஒரு காரியத்தை நிறைவேற்ற நேரம் சில நேரங்களில் உடனே நிறைவேறலாம். ஆமாம், சிலதுக்கு தாமதமாகும். ஆமீன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எப்படி சொல்கிறார்? வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன்னுடைய என்னது சந்ததிகள் வரும்னு சொல்லிட்டு. அப்போ உடனே நடந்துச்சு. எவ்வளோ நாள் சொல்லிட்டேன்? 25 வருஷங்கள் என்ன செய்தால்? பொறுமையாக இருந்தார். ஆமீன். ஆண்டவர் சொன்னால் அது நடக்கும், ஆண்டவர் சொன்னால் அது நடக்கும் என்று சொல்லி பொறுமை. அதுபோல் இந்த இடத்துல சொல்லுது, நீங்கள் அசதியாக இராமல் வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசத்தினாலும். பாருங்க, முதல் விசுவாசம். நமக்கு அது விசுவாசம் வந்துடணும். ஆமீன். அதுதான். அப்போ ஆபிரகாமுக்கு என்ன பெயர் இருக்கிறது? விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லப்பா. விசுவாசம் தான் மிக முக்கியமானது. அப்போ விசுவாசம் தான் என்ன செய்யும்? என்ன கொண்டு வரும்? விசுவாச இடத்தை கொண்டு வரும். விசுவாச இடத்தை கொண்டு வரும். பொறுமையை கொண்டு வரும். நம்ம விசுவாசிச்சிட்டோம்னா இது நடக்கும்னு விசுவாசிட்டா நம்மை பொறுமையிலே கர்த்தர் நடத்துவார். ஆமீன் சொல்லுங்க. அது நடக்கும். அது எப்படியோ நடக்கும். ஆமீன். அது கர்த்தர் சொல்லிட்டாரு. அது எனக்கு நடந்தாக நடக்காமல் விடவே மாட்டார். ஆண்டவர் அதை செய்வார். ஆனால் அதுக்கு நேரத்தை காலத்தை வைத்திருக்க, அதன்படி கர்த்தர் செய்வாருங்கிறது என்னது? விசுவாசம். அதுதான் நீடி என்ன செய்ய வேணும்? பொறுமையினாலும்
ஆமாம். நம்ம பாருங்க அங்கே சொல்லக்கூடாது. அப்போ யாரை பின்பற்ற சொல்றாரு? யாரை பின்பற்ற சொல்றாரு அப்படின்னா? யாரு? ஆபிரகாம். இப்படிப்பட்டவங்க யார் யாரெல்லாம் இப்படி அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்து கொள்ள எவ்வளவு நாட்கள் பிடிச்சிச்சோ அதை நாம் என்ன செய்யணும்? விசுவாசித்து வைக்கணும். அவங்களுக்கு அதான் நான் சொல்கிறேன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னதை நம்ம விசுவாசம்னா அப்போ நம்முடைய காரியத்திலே ஆண்டவர் என்ன செய்வார்? அதே போல செய்வார். அப்போ அதுதான் இந்த பட்டியல் இருக்குது இதில், இந்த புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். விசுவாசம் ஒரு பட்டியலே இருக்குது. எல்லாரும் எப்படி எப்படி ஆண்டவரை விசுவாசிச்சாங்கன்னு சொல்லி. அவர்களை விட நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருக்கிறோம் சொல்லுங்க. ஆமீன். பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த பரிசுத்தவான்களை விட நீங்களும் நானும் ஆமீன் பாக்கியவான்களாக இருக்கிறோம். இயேசுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு உங்களை என்னை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆகவே இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறதோ அதை விட ஒரு மேலான ஆசீர்வாதம் பரலோகத்திலே ஆண்டவரை போய் தரிசிப்பது ராமின்னு சொல்லுங்க. இதை குறித்து கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிப்போம். 2 பேதுரு 1:12 வாசித்து முடிப்போம். இது நிமித்தம், இவ்வளவு நேரம் நம்ம பேசுகிற இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் இதுவரைக்கும் நீங்கள் அறியாமல் இருந்திருந்தா இப்ப பேசுகிற இந்த சத்தியத்தை அறிந்து ஆமென். பேதுரு சொல்லுகிறார், இந்த காரியங்களை நான் என்ன செய்கிறேன்? ஆமென், நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஆமென். அங்கே அதுதான் எழுதுகிறார். ஜனங்களுக்கு பேதுரு சொல்லுகிற பொழுது, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு பேதுரு நிருபம் எழுதுகிற பொழுது எழுதுகிறார், இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்திலே உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாயிரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு தூண்டுதல் வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன சொல்லி கொண்டிருப்பார்? நம்மளை தூண்டிக் கொண்டே இருப்பார். நமக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டே இருப்பார். இது நிறைவேறும், இது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அதுபோல பேதுரு அங்கே சொல்லுகிறார், ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன செய்யும்? அது நிறைவேறும். ஆமீன். அதுதான் நாங்கள் சொல்லுகிறார். அப்போ அதான் எபிரேய புத்தகத்திலே நம்ம பார்க்குற பொழுது அதை குறித்து அசதியாகாமல் இருக்கணும். என்னன்னு கேட்டால், ஆதியிலே இருக்கிற காலத்திலே நடந்த சம்பவங்கள் இன்றைக்கும் ஆண்டவர் செய்வார் என்கிறதை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? உறுதி செய்கிறார்கள். அப்போ நம்ம சாட்சியாக இருந்தோம்னா தான் என்ன நடக்கும்? நம்மளை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்வாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் சபைக்கு வருகிற நீங்கள் ஆண்டவருக்கு அசதியாக இராதபடி ஆண்டவருடைய காரியங்களை, இந்த கேள்விப்பட்ட காரியங்களை செய்து நீங்கள் முன்னேறி வருகிற பொழுது ஆமீன். எப்படி ஆபிரகாம் சாட்சியாக இருந்தாங்களோ, யாக்கோபு எப்படி சாட்சி, இது போல உங்களை என்னை கர்த்தர் என்ன செய்வார்? அவருடைய சாட்சி உள்ள பிள்ளைகளாக கர்த்தர் நிறுத்துவார். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அவதான் சாட்சி முக்கியம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து சாட்சி சொல்லுங்க அப்படிங்கிறது காரணம் என்னன்னா, நாங்கள் யாரும் என்னவா இருக்கிறோம்? பிதாவாகி தேவனுக்கு சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறோம். அதிலே நாங்கள் அசதியாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம சாட்சி சொல்லுகிற பொழுது பரலோக ராஜ்யத்தில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாகும். பூமியிலே சத்துருவானவன் அவனுக்கு பயங்கர வெட்கமாக இருக்கும். ஆமீன். இவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்து கூட ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்கிறாங்க? வந்து ஆண்டவர் நாமத்தை தானே மகிமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே நீங்கள் நானும் ஆமீன் யோசுவா சொன்னது போல நம்ம எப்படி இருக்கணும்? அசதியாக இருக்காதபடிக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பின்பற்றி போய் அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம்.